ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷன்மித் அண்ட் யாழினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூவை வந்து எப்படி ஜட பின்னல் மாதிரி கட்டுறது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இது வந்து இந்த ஆரி ஒர்க்கு அந்த திங்ஸ்லாம் கிடைக்கிற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதில் சிங்கிள் கலர் இருக்குது, மல்டி கலர் இருக்குது. என்கிட்ட இன்றைக்கி எல்லோ கலர் தான் இருந்தது. நான் அதை வச்சு தான் கட்டி உங்களுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே நார்மலாக எப்படி பூ கட்டுறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 பூ வச்சு அந்த மாதிரி கட்டிக்கலாம். சிங்கிள் பூ வச்சு கட்டலாம், இல்லை நம்ம டபுள் வேணுனாலும் டபுள் பூ, மேலே 2 கீழே 2 அந்த மாதிரி வச்சு கட்டலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிங்கிளாக தான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது நம்ம எப்போவுமே நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். இனி அடுத்து இன்னொரு பூவை எடுத்துகிட்டு, இப்போ அந்த பூவோட காம்பு சைடு எந்த இருக்கோ அந்த சைடு வந்து அடுத்து நம்ம எடுக்கிற பூவை வைக்கணும். கீழே அந்த பூவோட சைடு வந்து இந்த பூவோட காம்பை வச்சு அதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி போடணும். எப்படின்னு வீடியோவில் நான் சொல்கிறது புரியலனாலும் உங்களுக்கு வீடியோவில் புரியுன்னு நினைக்கிறேன், பாருங்கள். இதே மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு கட்டின பூவோட அந்த காம்போ இப்போ வச்ச பூவையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு நம்ம எப்பயும் நார்மலாக கட்டுறது மாதிரியே தான் அதே முடிச்சு தான் போட்டு கட்டிக்கிட்டே வந்துடலாம். எங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவாக வச்சு இதே மாதிரி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டைமெல்லாம் ரொம்ப ஆகாது, நம்ம நார்மலாக அதை கட்டுற அதே டைம் தான் ஆகும். இது நம்ம நார்மல் நூலில் கட்டுறதை விட இந்த எம்ப்ராய்டரி நூல் யூஸ் பண்ணும்போது இன்னும் அது பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாவே நீட்டாக இருக்கும். இது புரியலை, இல்லை அந்த 2 பூ வச்சுமே எப்படி கட்டுறது அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் வீடியோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு நம்ம கட்டிகிட்டே வர வேண்டியதான். ஃபஸ்ட்டு கீழே வச்சோன்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த பூ வந்து மேலே அந்த மாதிரி வச்சு கட்டிட்டு வரணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து அந்த மலராமல் மொட்டாகவே வாங்கினோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மலர்ந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கட்டும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதே உங்களுக்கு மல்டி கலர் நூலில் வச்சு இதை பாருங்கள், இது ஃபைனல் லுக்கு. இதே மாதிரி நான் உங்களுக்கு மல்டி கலர் நூல் என்கிட்ட எல்லோ கலர் த்ரெட்டு தான் இருந்தது. நான் அதை வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், பின்னி காமிச்சிருக்கிறேன்.
அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க்கு, எல்லோ, க்ரீனு அந்த மாதிரி எல்லாம் நிறையா கலரில் இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபேன்சி ஸ்டோர் ஏதாவது கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இது எல்லோ கலர், அந்த மல்டி கலர் நூலில் கட்டினது. இது ஃபுல்லாக நிறைய இன்னும் பின்னினோம்னா அந்த கலரே வேறு கலரில் கட்டினா இன்னுமே அழகாக இருக்கும். அது ஒயிட்டு, பூவும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது அந்தளவுக்கு இதாக தெரியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.